இதுதான் கேட்டில் ஃபார்ம் அமைந்திருக்கும் லொக்கேஷன். மன்னவனூர் கிட்ட. ஃபஸ்ட்டு போயிட்டு ராபிட்டை பார்க்கலாம். என்னச்சு குட்டி சோவியத் சின்சிலா பொசு பொசுன்னு இருக்குச்சு. நல்லா சோவியத் சின்சிலா ரஷ்யன் ஆரிஜின் நினைக்கிறேன். இது நான் வீட்டில் முயல் வளர்த்தேன். இந்த மாதிரி 2 ஒயிட்டு. ஐ அப்படியே ரெட்டிஷாக இருக்கும். இங்கே பாருங்க ஜி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எங்கே? ஓ, பிளாக் அண்ட் ஒயிட். வா, மதர் வந்து பிளாக் கலரில் இருக்குது, குட்டியெல்லாம் ஒயிட்டில் இருக்குது. ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுலேயுமே. இது பேர் பிளாக் ப்ரௌன், கருப்பு பழுப்புல. இது பாருங்க ஜி, வேறு லெவலில் இருக்குது. மதரும் ஒயிட்டாக தான் இருக்குது. என்ன குட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டீங்க. முடிஞ்சது. அடுத்ததான் நம்ம போகிறது ஷீப் ஃபார்ம். ஷீப் ஃபார்ம் இங்கே இருக்குது பாருங்கள், பின்னாடி அந்த ஷெட்டில். அந்த ஷெட்டில் இருக்குது. சரி வாங்க பார்ப்போம். ஷீப் ஃபார்ம் இதுவுமே பொசு பொசுன்னு தான் இருக்குது. என்ன ஷீப் வேறு லெவலில் இருக்குது. பாபா பிளாக் ஷீப். இதெல்லாம் பன்னூர் குறின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பன்னூர் குறியா ஜி? அது இது கிடையாது ஜி. ஷிப்ஸ் உள்ள எடுக்கிறது ஜி இதெல்லாமே. தான் ஷீப் ஃபார்ம் பார்த்தாச்சு. அப்படியே கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமா? அப்படியே மேலே போயிடலாம். ஷீப்பெல்லாம் இங்கே வந்துருச்சு பக்கத்து இதுக்கு மேய்கிறதுக்கு. ஓ, வெளியே போகுது ஷீப்ஸ். ஷீப்லாம் வீட்டுக்கு போகுது. சரி, மன்னவனூர் லேக்குக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அதை வாங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரைஸ் லிஸ்ட். ஃபுட்டுன்ட்டு கடைசியில் ஒரு வழி ஆம்லேட்டாக ஆர்டர் பண்ணியாச்சு, வேறு வழி இல்லாமல். இது எங்கேயாச்சும் மன்னவனூர் லேக்கு இந்த ஏரியாவில் இது ஒன்று தான் ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது. உடனே 1-2 இருக்குது, பட் இருந்தாலும் இதுதான் மெயின். பட் ஹைலி க்ரௌடட். அதனால் ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் கொடைக்கானலேருந்து பேக் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இங்கெல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. பட் பிரெட் ஆம்லேட் இருக்குது, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆம்லேட்லாம் ஓகே, பிரெட் ஆம்லேட் ஓகே தான், அந்தளவுக்கு நல்லா இல்லை. அதனால் மன்னவனூர் வர மாதிரி இருந்தால் வரும்போதே சாப்பிட்டு வந்துடுங்க. ஒழுங்கு நம்ம குக்கிட்ட ஏஞ்சி ஒழுங்கு நம்ம குக்கிட்ட சொல்லியிருந்தால் பார்சலாக கட்டி கொடுத்துருப்பாரு. கொடைக்கானலில் வந்து இன்னொரு மேஜர் பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணுறதில்ல. அப்போ போகிற ஒரு பாயிண்ட்லேயும் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும், அந்த சோர்ஸ் இருக்கணும். வாங்கினா மினிமம் 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் வாங்க முடியுது. அப்படின்னா போகிற ஒரு பாயிண்ட்லேயும் 5 லிட்டர் கொண்டு போகலாம். 5 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம், அது கம்மியாக கொண்டு போகக்கூடாது. இப்போ நம்ம என்ன போகிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் வாட்டர் ஃபெசிலிட்டி கிடையாது. இங்கே பாருங்க, இங்கே ஒரு RO வாட்டர் ஸ்டேஷன் இருக்கு, ஆனால் ஒர்க் ஆகலை. உள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க? அதில் பெட்ரோல் டீசல் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், வைல்ட் லைஃப் சாங்சுரி பியூரிஃபைடு RO வாட்டர் 1 லிட்டர் 2 ரூபா போட்டிருக்காங்க. ஓகே, பிடிக்கலான்னு பார்த்தோம். ஆனால் உள்ள டீசலாக தான் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, டீசலோ பெட்ரோலோ ஃபியூலு. இதை வேகமாக ஓப்பன் பண்ணாங்கன்னா பப்ளிக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேறு வாட்டருக்கு வேறு சோர்ஸில் குடிக்க வாட்டர் தான் பிரச்சனை இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இல்லை, சாப்பிட்றவங்க குடிக்க தண்ணி கொடுக்கணும். அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி ஒரு இதில் வச்சுருந்தாங்க, அதில் தான் பிடிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ குப்பையாக டஸ்ட்டாக இருக்குது. கிட்ஸுக்கெல்லாம் அதை கொடுக்க முடியாது, குழந்தைங்கலாம் அதை குடித்தாங்கன்னா. ஆக்சுவலி இப்போ இங்கே நம்ம மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்து கயாக்கிங் பண்ண வேண்டியது ரொம்ப நாள் ஆசை. பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இன்றைக்கி ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம கயாக்கிங் பண்ண போகிறோம். இப்போ கயாக்கிங்னு ஒரு சின்ன போட்டு அப்படியே 2 துடுப்பு போட்டு நம்மளாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை ட்ரை பண்ணலாம். அதை வாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் இந்த லேக்கும் நல்லாயிருக்கு, பார்க்க சூப்பராக, அதனால் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணலாம். ஏறி வர்ற மாதிரி இருக்குது ஜி ஃபுல்லாக. சரி, நம்ம போகலாம். எவ்வளோ தூரம் கிளைம் பண்ணி போகிறது? போயிட்டே இருக்கமே. அதான் நானும் பார்க்குறேன். அங்கே போனால் தான் இந்த லேக் வரும் போல ஜி.
தண்ணி போயிட்டுருக்கு. அந்த லேக்லேருந்து வெளியே வர தண்ணி தான் அது. மேலே போய் ஏறணும் வாங்க. முக்காலில் ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் கிட்ட நடக்கிற மாதிரி இருக்கும் போலையே. வந்தாச்சப்பா ஒரு வழியா. கயாக்கிங் இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து இது போல் பரிசல் வந்து ஒரு ஆளுக்கு 100 ரூபா. கயாக்கிங் அதான் அந்த போகிறாங்க பாருங்கள். கயாக்கிங் வந்து பெர் ஹெட்டு 300, 2 பேர் போனால் 400. இல்லை சாரி, பெர் ஹெட்டு வந்து 250, 2 பேர் போனால் 400. இதில் ஜிப்லைன் வேறு இருக்குது பாருங்கள் மேலே. அங்கேருந்து இப்படி போவாங்க ஜிப்லைன் வேறு. அந்த இடத்துல மேலே இருக்கிற அந்த க்ரீன் டவர் ஜிப்லைனு இங்கே வந்து ரீச் ஆவாங்க. அதுக்கு வழி இருக்குது இந்த இடத்துல. இங்கே ஜிப்லைன் பண்ணுறவங்க இங்கேருந்து அப்படியே கிளம்பி அந்த வயரில் அப்படியே போனால் பண்ணிட்டு தான் அவங்க இறங்கி நடந்து வராங்க பாருங்கள். இங்கே 2 பேர் ரைட் சைடு அங்கே பாருங்கள். இந்த இடத்துல முடிக்கணும் டெஸ்டினேஷன். போய் காலை லேக்குள்ளே போட்டு உட்காருங்க. இங்கே உட்காருவீங்களா? இதே பெங்களூரில் மால்லேன்னா 200 ரூபா கொடுத்து மீன் தொட்டிக்குள்ளே காலை போட்டு மீன் காசு கொடுத்து கடி வாங்குறது. இங்கே ஃப்ரீயாக கடி வாங்குறதுக்கு உட்கார மாட்டீங்க. என்ன முதல்ல இருக்காது, கடைசியும் இருக்காது. முதல்ல கடைசி எதுவுமே இருக்காது. வாங்க நம்முடைய நீண்ட நாள் ஆசையான கயாக்கிங் நிறைவேறி விட்டது. ஒரு வழியாக கயாக்கிங் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு வழியாக கயாக்கிங் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்பாடா, அப்படியே ட்ராவல் பண்ணலாம் வாங்க. கயாக்கிங் இவ்வளோ தான், இதுக்கு மேலே முடியாது. அப்படியே போமா துடுப்பு போட்டு ஒரு வழியாக என்னுடைய நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி விட்டேன். கயாக்கிங் ரொம்ப நாளாக கயாக்கிங் போகணுன்ட்டு அங்கே போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு ஃபைனலி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது மனோனூர் லேக். ஆக்சுவலி மொபைல் ஸ்டாண்ட்லாம் என்கிட்ட இல்லை, அதனால் சும்மா அப்படியே காலில் கீழே அப்படியே வச்சுட்டு அப்படியே கயாக்கிங் போட்டுட்ருக்கோம். அப்படியே நான் லேக்கோட இந்த ஒரு மூளைக்கு வந்துட்டு கயாக்கிங் பண்ணி அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நம்ம நண்பர்கள்லாம் அக்கறையில் உட்காந்துருக்காங்க. நம்ம நண்பர் பாலாஜிலாம் எங்கேயோ உட்காந்துருக்காரு. எங்கே அந்த இருக்காங்க பாலாஜி, கோகுல், தீபராஜ் எல்லாம் கால் ஏரிக்குள்ளே ஃபிஷ் பைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே, சொன்னது குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மனோனூர் லேக். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே. போட்டிங் வந்து மஸ்ட் டூ ஆக்டிவிட்டி. மனோனூர் லேக் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. இங்கே வந்து கயாக்கிங் இருக்குது, அப்புறம் ஜிப்லைன் இருக்குது. செம வியூ இந்த லேக் வந்து பாருங்கள், வேறு லெவல் லேக். ஓகே, லெட்ஸ் டூ கயாக்கிங். அப்படியே பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் லேக்கில் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே அந்த எண்டுக்கு போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்து முடிச்சு விட்ற வேண்டி தான். ஏன்னா மணி ஆல்ரெடி 4 ஆச்சு. கயாக்கிங் சூப்பராக இருந்துச்சு ஜி, நீங்களும் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு கயாக்கிங் வந்து அலப்பியில் போய் பார்ப்போம். அலப்பி இன்னொன்று வர்க்கலாவில் இருக்குது பெரிய கயாக்கிங். ஸோ அலப்பி வர்க்கலா எங்கே கிடைக்குது அங்கே நெக்ஸ்ட் கயாக்கிங் பண்ணுவோம். கீழே எதாவது ஆட்கள் என்ன விளாண்டுட்டு இருக்காங்களா போய் திருப்படா கேமராவை. ஆடா டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே இத்தனை பேரா? எல்லாம் தண்ணிக்குள்ள விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு வண்டி எடுப்போம். இப்போ எடுத்தால் தான் நம்ம போய் சேர்றதுக்கு இன்னொரு 1.5 மணி நேரம் ஆகும். எப்படியும் அதுக்குள்ளே பெட்ரோல் காலியாகாமல் இருக்கணும். அதுதான் மேட்ரு. 80 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. 80 கிலோமீட்டர் ரேஞ்சு காட்டுது. ஒரு ஆவரேஜாக ஹில்ஸில் ஒரு 50 கொடுத்தா கூட போதும் மைலேஜ். நம்ம ரீச் ஆகிடலாம் சிட்டிக்குள்ளே. ரீச் ஆனோடனே நேராக பல்க்கு தான் வண்டி வர்றோம். ஓகேவா?
ஆமாம் பாலாஜியை காணோம் மறைஞ்சிட்டாரு. ஓ அதான் தெரியாது கேப்பில் கிடா விட்டுறாரு. ஆமாம் ஆக்சுவலி இந்த லேக்கு வர்றது ஒரு ட்ரெக்கிங் வந்த மாதிரியும் ஆச்சு, ஒரு லேக்கை பார்த்த மாதிரியும் ஆச்சு, போட்டிங் போன மாதிரியும் ஆச்சு, ஜிப்லைன் வேணால் ஜிப்லைனும் போயிருக்கலாம். பட் நல்ல இடம் இது உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. என்ன மிஸ்டி இறங்க ஆரம்பிச்சிச்சு தெரியுதா? ஆமாம். ஸோ மனோனூர் லேக் விசிட் முடிஞ்சது. நல்ல கயாக்கிங் ஜிப்லைன் எல்லாமே இருக்குது. வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு ஒரு ஃபன் டைம். இங்கே வந்தோம்னா இங்கே மட்டும் பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 2.5 hours வேணுங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கும் வர்றதுக்குமே எப்படியும் ஒரு 30 minutes ஆயிரும் போயிட்டு வரதுக்கே. ஸோ அது போக நீங்கள் இங்கே மெல்ல அப்படி இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆயிரும். உள்ளே போய்ட்டு 2.5 hours ஆயிரும். அதே மாதிரி அந்த கோட் ஃபார்ம் இருக்குல்ல, அது ஒரு 1/2 hour. அங்கே அதுக்கு மேலே வேறு ஒன்றும் இல்லை, 1/2 hour தான். ஸோ மன்னவனூர்னு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 3.5 hours இதை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி மன்னவனூரை முடிச்சாச்சு. இப்போ திரும்ப நேராக குருவிகள் கூட்டுக்குள் செல்கிறோம். கூட்டை நோக்கி சென்றுட்ருக்கோம். இப்போ போனால் தான் இன்னொரு 1.5 hour போய் இறங்க முடியும். நல்லா மிஸ்ட்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. ஸோ நல்லா மிஸ்ட்டு இறங்கி இருட்டுறதுக்குள்ளே வீடு போய் சேருவோம். நம்ம இருட்டுறதுக்குள்ளே ரூம் போய் சேரலாம். See you, bye. மன்னவனூர் சுற்றுலா மையம் க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமாம் 4:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க ஆட்களெல்லாம் வெளியேற்றி இவங்க இதை மூட முடியும். அதனால இங்கே வர்ற மாதிரி இருந்தால் 2:30க்கெலாம் இங்கே வந்துடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லக்கிலி நம்ம அந்த டைமுக்கு தான் ரீச் ஆகும். ஆமாம் இன்டென்ஷனல் இல்லை, அன்இன்டென்ஷனல் தான் ஆக்சுவலி. எங்களுக்கே தெரியாது. வந்தால் நல்லபடியாக முடிஞ்சு. ஆமாம் சரி கிளம்புமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒன்றுமே தெரியல. லைட் ஆன் பண்ணி. ஆமாம் ஜி இந்த டைமில் எந்த அனிமல்னாலே லைட்டு போட்டு விட்டுட்டு போங்க ஜி. இது கண்டெய்னர் ஜி. கண்டெய்னரில் மாதிரி செட் பண்ணி ஹெட்லைட்டும் இருக்குது, பார்க்கிங் லைட்டும். சூப்பர். என்ன திரும்ப என்ன டெக்னிக், யாருன்னா பின்னாடி இங்கே வந்துட்டாங்க, முன்னாடி எடுத்து அவங்க போகும் வராமல் நம்ம பின்னாடி போவோம். என்ன ஒன்று அவங்க கேட்கக்கூடாது. அப்படியே டின்னர் ரெடி ஆயிடுச்சு. பாலாஜி ரைஸு, நாட்டுக்கோழி குழம்பு. ஆமாம் எப்படின்னு பார்க்கலாம். அதை கிண்டி எடுங்க பார்ப்போம் பீஸை. ஓகே டன். நாட்டுக்கோழி குழம்பு போடுங்க ஜி, சாப்பிட்டு பார்க்கலாம். காரம் மீடியமாக இருக்குது நாட்டுக்கோழி குழம்பு. பட் இல்லை ஓகே தான். இல்லை ஓகே தான், நல்லா தான் ஓகே தான். பீஸ் சாப்பிடும் நாட்டுக்கோழி. சூப்பராக குக் ஆயிடுச்சு கறி. இன்றைக்கி டே 3. இன்றைக்கி தான் நாங்கள் சைட் விசிட்டே பண்ண போகிறோம். ஒரு ஹாஃப் டேயில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. நம்ம நண்பர்கள் பாருங்கள் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க மிஸ்டில். எப்படி தீபராஜ் ஃபோட்டோ ஷூட்டு. பாலாஜி நின்னாலே அந்த இடத்துல பாருங்கள் பட்சிகளும் பறவைகளும். அப்படி இந்த